என் தங்கப்பிள்ளையே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தையை சந்திப்பதற்கு மனமகிழ்ச்சியோடு உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த ஆண்டின் கடைசி வெள்ளிக்கிழமை. என் குழந்தைக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய நாள். என் தங்கமே, ஏற்கனவே அம்மா உனக்கு கொடுத்த வாக்குப்படி நான் சொன்ன அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் இன்றுதான் என் தங்கமே. அதனால் இன்று அம்மா உனக்கு எல்லாமே நல்லபடியாக செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு, உன்னுடைய முயற்சிக்கான பலன் இன்று நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் தங்கமே, மனதில் என்ன எண்ணங்கள் இருந்தாலும், நேற்றைய நாள் நடந்த விஷயங்கள் எதை பற்றி உன்னுடைய மனது எண்ணிக்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையுமே நீ இன்றைய நாளில் மறந்து, இந்த நாள் உனக்கான நாள், இந்த விடியல் உனக்காக விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளில் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு வெற்றியையும் மன நிம்மதியையும் மட்டுமே கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செய்ய வேண்டும். என் தங்கமே, எல்லா நாளிலுமே இந்த வராகியினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் அம்மா உன்னோடு வந்து பேசுகிறேன் என்றால் அதில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் முதலில் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள். சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கத்தான் செய்கின்றது. கஷ்டங்களை கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் சந்தோஷத்தை கொடுப்பது எதுவோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதன்படி நீ எப்பொழுதும் செல்வாயானால் மனம் எப்பொழுதும் நிம்மதியோடு இருக்கும். கஷ்டகாலம் என்று சொல்லாமல் உனக்கு சவால் வந்திருக்கின்றது. இந்த சவாலை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு முறை நீ நினைத்து பார். கஷ்டம் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதது போல உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். என் பிள்ளை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. நல்ல எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கவும், கெட்ட எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவையெல்லாம் எதிர்மறை சிந்தனைகளை உனக்குள் உருவாக்கி உனக்கான நாளை இல்லாததாக்கி விடுகின்றது. என் தங்கமே, இன்று நீ உன் மனதிற்குள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னால் முடியும் என்பது மட்டும்தான். என் குழந்தை, நீ இதை எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் ஓடோடி வருவேன். என் குழந்தை, அம்மா சொன்ன அதிர்ஷ்ட நாள் இன்றுதான் என்று நீ மனதார நினைத்து கொண்டு, இன்று எல்லாமே நமக்கு வெற்றி, என்னால் நிச்சயமாக இன்று நான் நினைக்கின்ற செயலை செய்து முடிக்க முடியும் என்று நீ எந்த அளவிற்கு மனதிற்குள் நம்பிக்கை வைத்து நீ பார்க்கின்றாயோ அந்த நம்பிக்கைக்கு அம்மா மிக விரைவாக உன்னை காண ஓடோடி வருவேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏராளம், நம் வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏராளம், சந்தோஷம் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் எப்பொழுதும் வந்து வந்து சென்று கொண்டிருக்கிறது என்று. என் தங்கமே, இனி அதுவும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தாராளமாக கிடைக்கப் போகின்றது. நீ எண்ணியது எல்லாமே உன் வாழ்க்கையில் ஈடேறப் போகின்றது. வராகி உனக்கு கொடுக்கின்ற வரங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ நினைக்கலாம் வாழ்க்கை உன்னை புரட்டி போட்டதாக. நிச்சயமாக கிடையாது. வாழ்க்கை உன்னை அந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி
உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக செதுக்கி இருக்கின்றது. இனிமேலாவது என் குழந்தை, எந்த விஷயங்களிலும் தவறி விழாமல் நல்ல விஷயங்களை மட்டுமே நீ சரியாக செய்து கொண்டிருப்பாய். இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நடத்தக்கூடிய நாளாக மட்டுமே இருக்கப் போகின்றது. தெய்வத்தினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய். தெய்வத்தோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றாய். அதிலும் இந்த வராகி உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நீங்கி நேர்மறை சிந்தனைகள் உன் மனதிற்குள் வந்து உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் முழுமையாக இந்த தாயானவள் நிறைந்து நிற்கின்றாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ அன்போடு என்னை அழைத்து விட்ட பிறகு நான் வராமல் சென்று விடுவேனா? நீ எங்கிருந்து என்னை நினைத்தாலும் அந்த இடத்தில் அம்மா உனக்காக நின்று கொண்டிருப்பாள் என்பதை மறந்து விடாதே. அம்மா உன்னை இல்லத்திற்குள் அழைப்பதற்கு நான் அங்கே இல்லை என்று நீ நினைக்கக்கூடாது. நீ எங்கிருந்து அழைத்தாலும் அம்மா உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு கஷ்டங்கள் எதுவும் ஏற்படாமல், யாரும் உனக்கு எதையும் செய்து விடாமல் அம்மா என்னாலும் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை உனக்கு கொடுத்தது நிச்சயமாக நல்ல பாடம். இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நீ சரியாக வந்து கொண்டிருப்பாயானால் மிக விரைவாகவே எல்லாவற்றிலும் நீ தேர்ச்சி பெற்று விடுவாய். யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலைக்கு நீ வந்து விடுவாய். அன்று உன்னை எந்த ஒரு காரணத்திற்காக ஒதுக்கினார்களோ இன்று அந்த காரணத்திற்காகவே உன்னை தேடி வரப்போகின்றார்கள். எனக்கும் உன்னால் முடிந்தால் ஒரு வாய்ப்பினை பெற்றுக்கொடு என்று உன்னிடத்தில் நிச்சயமாக உதவியை கேட்பார்கள். ஆனால் அப்படி கேட்கும் பொழுது அன்று அவர்கள் சொன்னதே இல்லை என்கின்ற மனநிலையில் உன்னிடத்தில் வந்து பேசுவார்கள். இதுதான் மனிதனினுடைய இயல்பு. தனக்கு தேவை என்ற ஒன்று வந்துவிட்டால் யாரிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் இறங்கி பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்கின்ற மனநிலைதான் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதனால் இன்று பேசுகின்ற ஒரு வார்த்தைக்காக தேவையில்லாமல் உன் மனதை போட்டு வருத்தி கொண்டு நீ உன்னுடைய உடல்நிலையில் எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வந்து விடாதே. உனக்கான வாழ்க்கை இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கையை யாருமே அத்தனை சுலபமாக எந்த விதமான தேவையில்லாத விஷயங்களையும் செய்துவிட முடியாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. யார் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையை எதுவும் செய்ய முடியாது என்பதை நான் உனக்கு இன்று ஒரு உத்திரவாதத்தோடு தருகின்றேன் என் தங்கமே. அதனால் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ சரியாக செய்து கொண்டே இரு. நான் உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. யார் நினைத்தும் எதுவும் இங்கு யார் வாழ்க்கையிலும் சாதிக்க முடியாது. நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டமோ உன்னுடைய நஷ்டமோ உன்னுடைய சந்தோஷமும் உன்னை வந்து தீண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாமே இன்று உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதையும் நீ மனதிற்குள் தெளிவாக நிலைநிறுத்தி வைத்துக்கொள். யாருடைய எண்ணங்களும் உனக்கு வாழ்க்கையாக முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றப் போகின்றது. உன்னுடைய எண்ணத்தில் இருக்கின்ற அந்த அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதை பற்றி ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, எது கிடைத்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அதை உனக்கு நான் அன்போடு அள்ளி கொடுக்கப் போகின்றேன். இது நாள் வரையிலும் ஏற்பட்ட அத்தனை மனக்கசப்புகளும் நீங்கி உன்னிடத்தில் யாரெல்லாம் உன் மனம் வேதனைப்படும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களே உன்னிடத்தில் வந்து மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் அழகாக இருக்கின்றது என்று உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றார்கள்.
யாருக்குமே நீ பாரமாக இருந்தது கிடையாது. யாருடைய வாழ்க்கையையும் கெடுத்தது கிடையாது. யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. மாறாக உனக்கு இதையெல்லாம் செய்ய நினைத்தவர்கள் அதிகம். என் பிள்ளைக்கு அதுதான் மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகமும் கூட. நாம் செய்யாத ஒரு விஷயத்தை நமக்கு செய்ய எப்படி எல்லோரும் முன் வருகின்றார்கள் என்று. என் தங்கமே, எல்லாமே காலத்தினுடைய கட்டாயம். அவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது விதியல்லவா? அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாமல், யாரை நினைத்தும் நீ சிந்திக்காமல் உனக்கான நாளை நல்லபடியாக நீ தொடங்கு. இன்று இரவுக்குள் அம்மா உனக்கான ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டுகின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.